மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பின் நான் தான் முதலமைச்சராக வேண்டியது, ஒரே இரவில் எல்லாம் மாறிவிட்டது என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி தாவைக்கு வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து தாவைக்கு உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். அப்போது 50 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்தும் இபிஎஸ்க்கு ஆசை தீரவில்லை என கூறினார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் நானே முதலமைச்சர் என இறுதி வரை உறுதியாக இருந்த நிலையில் காலையில் இபிஎஸ் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார் எனவும் அவர் தெரிவித்தார். பிறர் காலில் விழுந்து முதலமைச்சரான இபிஎஸ் முதல்வர் ஆவதற்கு தனக்கு தனி தகுதி உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டை திட்டம் போட்டு மத்திய அரசு பழிவாங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமாருக்கு ஆதரவாக நாகல் நகர் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், யார் விஞ்ஞானி என்பதில்தான் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு இடையே போட்டியே என கூறினார். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் கேள்விக்குறியான நிலையில் யாருக்கும் பாதிப்பில்லை என இபிஎஸ் உளறி வருவதாக உதயநிதி குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இபிஎஸ் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். நடிகரை பிடித்தால் விசில் அடிக்கலாம், நாட்டை கொடுக்கக்கூடாது என விஜயை மறைமுகமாக நடிகர் பிரகாஷ் ராஜ் சாடினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் என் பாண்டியனை ஆதரித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக சொல்வது டபுள் என்ஜின் சர்க்கார் அல்ல, டப்பா சர்க்கார் என கூறினார். தன்மானத்தை பிரதமர் காலில் வைக்கும் அடிமை மாடல் நமக்கு தேவையா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டின் பிரச்சினைகள் போது எங்கு இருந்தீர்கள் என விஜயை மறைமுகமாக கேட்ட பிரகாஷ்ராஜ், நடிகரை பிடித்தால் விசில் அடிக்கலாம், நாட்டை கொடுக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிட்டிய நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாடை கொடுக்க முடியாது. நாடை கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற, அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார். அதன்படி இன்றும் நாளை மறுநாளும் சென்னை, கோவை மற்றும் திருப்பூரில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். முதலில் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் இன்று பிரச்சாரம் செய்யவுள்ளார். தொடர்ந்து துறைமுகம், திருவிக்கநகர், கொளத்தூர், வில்லிவாக்கம் என அடுத்தடுத்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். வரும் 19ஆம் தேதி அவினாசி தொகுதியிலும் கோவை தெற்கு தொகுதியிலும் கமல்ஹாசன் பரப்புரை செய்கிறார். கடந்த 2021 தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் இவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையை தொடர்ந்து சென்னையில் உள்ள நகை அடகு கடையிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2 தனியார் நகைக்கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் தியாகராய நகரில் உள்ள தனியார் நகை அடகு கடையிலும் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பான ஆவணங்களை அதிகாரிகள் கேட்டுள்ளனர்.
மேலும் பணம் பட்டுவாடாவிற்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கோடைக்காலம் என்பதால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கோடை காலங்களில் அருவி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு வனவிலங்குகள் வரும் சூழல் இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவிக்கு செல்வதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் வனத்துறை தடை விதித்துள்ளது. இந்த தடை அருவிக்கு நீர்வரத்து தொடங்கி சீராகும் வரையில் தொடரும் என வனத்துறை அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் தோட்டம் ஒன்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை போலீசார் மீட்டனர். பாம்பன் விலை பகுதியில் உள்ள தனியார் தோட்டம் அருகே செல்லும் சாலையில் முதியவர் ஒருவர் உடலில் ஆடையின்றி உயிரிழந்து அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதிவாசிகள் உடனே ராஜாக்கமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதியவர் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கையில் 8000 ரூபாய்க்கான மாதிரி கூப்பன் விநியோகித்த விவகாரத்தில் திமுக நகராட்சி தலைவர் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை 5வது வார்டில் திமுகவினர் சிலர் வீடு வீடாக சென்று 8000 ரூபாய் கூப்பன் விநியோகித்ததாக பாபு மற்றும் முருகானந்தம் ஆகியோரை அதிமுக மற்றும் பாஜகவினர் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் திமுக நகராட்சி தலைவர் CM துரையானந்த் அவர்களை சிறிது நேரத்திலேயே விடுவித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மரிய ஆரோக்கிய ரூபெல்லா அளித்த புகாரின் பேரில் பாபு, முருகானந்தம், நகராட்சி தலைவர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையத்தில் கூச்சலிட்டதாக வழக்கறிஞர்கள் ராஜா அமுதன், ஆனந்தகுமார், செந்தில் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு திமுக 8000 ரூபாய் கூப்பன் வழங்கிய இருவரை பிடித்த பொதுமக்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அயன் நகர் 5வது வீதியில் திமுகவிற்கு வாக்களிக்குமாறு 8000 ரூபாய் கூப்பன் போன்று அச்சிடப்பட்ட டோக்கன்களை வீடு வீடாக கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த இருவரை பிடித்த பொதுமக்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. நாகர்கோவில் தொகுதியில் மட்டும் 20 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் அங்குள்ள வாக்குச்சாவடிகளில் தலா 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து பணி முடிவடைந்த பின்னர் இயந்திரங்கள் பூட்டி சீல் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதல்வரின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் திமுக கூட்டணி பலம் வெற்றியை தீர்மானிக்கும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். திருவாரூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது சூழ்ச்சிகள் நிறைந்தது எனவும் தென் மாநிலங்களின் குரலுக்கு நாட்டின் பிரதமர் செவிசாய்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து மிரட்டலுக்கு அடிபணிந்தது அதிமுக கூட்டணி எனவும் திமுக இருப்பது கொள்கை கூட்டணி எனவும் கூறிய அவர், இரண்டிற்கும் பெரிய இடைவெளி இருப்பதை அண்ணாமலை உணர வேண்டும் எனவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுகைக்கு குஷ்பு வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் உதகையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஹெலிகாப்டர் மூலம் குஷ்பு பயணம் செய்தார். இதனிடையே உதகையில் குஷ்பு பயணித்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பின்னர் கார் மூலம் அங்கிருந்து புறப்பட்டு பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு குஷ்பு சென்றார்.
சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி விழுப்புரத்தில் தனது இல்லத்தில் இருந்தவாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்கை பதிவு செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீட்டில் இருந்தபடியே வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் இல்லத்தில் 87 வயதான பாமக நிறுவனர் ராமதாஸ் ஜனநாயக கடமையான தனது வாக்கினை தபால் வாக்கு மூலம் செலுத்தினார். திமுக, அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் இல்லாத நிலையில் அவரை சார்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடாத நிலையில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் பாமக ராமதாஸ் தரப்பில் யாரும் போட்டியிடாத நிலையில் அவர் தனது விருப்பப்படி தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையின் போது இருவர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் மக்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது வெயில் தாக்கம் காரணமாக இருவர் மயக்கமடைந்த நிலையில் அதில் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் காங்கேயம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து உதயநிதி பரப்புரையின் போது அங்கு வந்த கட்சி சார்பற்ற விவசாயிகள் அமைப்பு திமுக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தனர். தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் கஞ்சா கலாச்சாரம் தலை தூக்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்து வருவதாகவும் அவை அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் எனவும் தெரிவித்தார். வரும் காலத்தில் அனைத்து மாநிலத்தையும் உயர்த்தும் வகையிலான தொகுதி மறுவரையறை பணியை பாஜக அரசு முறையாக செய்வதாகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக அதை எதிர்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்துக்கு எவ்வளவு சீட்டு வரும்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. 50% என்ன உயர்த்துறாங்க. ஆனால் பாப்புலேஷன் அடிப்படையில் குறையன்றாங்க. நீங்க மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் ஒரு யார்ட் ஸ்டிக் வைத்து, ஒரு கைட்லைனை வைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றவாறு தொகுதி மறுவரைவு டீலிமிட்டேஷன் செய்யும்போது அது முறையாக சரியாக இருக்கும். வரும் காலங்களிலே அந்தந்த மாநிலத்தையும் நாட்டையும் உயர்த்தும் வகையிலே அமையும். அந்த பணியை முறையே சரியே பாஜக அரசு செய்கிறது. வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கண்மூடித்தனமாக நாட்டினுடைய வளர்ச்சியை எதிர்கட்சிகள் எதிர்ப்பதை நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் பெண்களால் நிறைந்திருப்பதை காங்கிரஸ், திமுக விரும்பவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். உடல்நலக்குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வானதி சீனிவாசன் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களவை தொகுதிகளை மாற்றியமைக்கும் மத்திய அரசின் அரசியலமைப்பு சட்ட கடமையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியலாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். மாறும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது மிக மிக அவசியமானது எனவும் 30 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வந்துவிட்ட பிறகு அதை வரையறை செய்வதுதான் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய நமது அரசியலமைப்பும் சொல்கிறது என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் இனாம் நலம் தொடர்பான விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உதயநிதி வாக்குறுதி அளித்ததாக தெரிகிறது. இருப்பினும் அதை நிறைவேற்றாமல் மீண்டும் காங்கேயம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதாக விவசாயிகள் அவருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விவசாயிகள் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தண்ணீர் தேடியபடி ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டிய போது ஆக்ரோஷத்துடன் திரும்பி பார்த்து யானை பிளறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிமிட்டஹள்ளி துணை மின் நிலையம் அருகே பட்ட பகலில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைய முயன்றது. அதனை பார்த்து அச்சமடைந்த கிராம மக்கள் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றனர். அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த யானை திடீரென வனத்துறை ரோந்து வாகனத்தை திரும்பி பார்த்து பிளறியது. இதனால் வனக்குழுவினர் அச்சமடைந்தனர். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 130 பேரை ஏமாற்றிய வழக்கில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து கோவை தனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தர்மலிங்கம் மற்றும் கணேசன் என்பவர்கள் தமிழகம் முழுவதும் சுமார் 130 முதலீட்டாளர்களிடம் இருந்து 80,57,861 ரூபாய் வைப்பு தொகையை பெற்ற நிலையில் முதிர்வு அடைந்த பின்னரும் தொகையை தராமல் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றவாளிகள் இருவருக்கும் வெவ்வேறு பிரிவுகளில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 93,80,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராகுல் காந்தி நாளை ஒருநாள் பயணமாக தமிழகம் வருகிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 11:10 மணி அளவில் சென்னை பழைய விமான நிலையம் வந்தடையும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சோளிங்கர் சென்று வேட்பாளர் முனிரத்னத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அவரது வருகையொட்டி மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷிபின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஆலங்குளம் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனால் மன உளைச்சல் ஏற்பட்டு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக திமுக ஒன்றிய செயலாளர் வீடியோ வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரான மகேஷ் மாயவன் என்பவர் மனோஜ் பாண்டியன் தன்னை மதிக்கவில்லை என்றும் ஒருமையில் பேசி பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறக்கிவிட்டு அவமானப்படுத்தியதாகவும் கூறி பதவியை ராஜினாமா செய்வதாக திமுக தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் அவர் விஷம் அருந்தி தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது இந்த நிலைக்கு காரணம் என கட்சி நிர்வாகிகள் சிலரின் பெயர்களையும் கூறியுள்ளார். வருமான வரித்துறை பயன்படுத்தும் வாடகை கார்களில் சட்டவிரோதமாக பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தியாகராய நகரை சேர்ந்த சங்கர் என்பவர் தேர்தல் அதிகாரி மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வருமான வரித்துறை அதிகாரிகள் 1500க்கும் மேற்பட்ட வாடகை கார்களை எடுத்துள்ளதாகவும், ஆனால் மஞ்சள் வாகன பதிவெண் கார்களை எடுக்காமல் வெள்ளை பதிவெண் கார்களை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த கார்களில் வருமான வரித்துறையினரே சட்டவிரோதமாக பணம் கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கார்களின் ஓட்டுநர்கள் தங்களை உயரதிகாரிகளைப் போல் காண்பித்துக் கொண்டு சட்டவிரோத பண விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், வருமான வரித்துறை அதிகாரிகளின் கார்களிலும் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாளைக்கே வந்துவிடுவேன் என வீடியோ கால் மூலம் பேசி வானதி சீனிவாசன் பாஜக தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பரப்புரையின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வானதி சீனிவாசன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சங்கனூர் பகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வந்த நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் வானதி சீனிவாசன் வீடியோ கால் மூலம் உரையாற்றினார். அப்போது தற்போது உடல்நிலை நன்றாக தேறிவிட்டதாகவும் உங்களின் கடுமையான உழைப்பிற்கு நன்றி கூறியதோடு நாளை நான் நேரடியாக வந்துவிடுவேன் என்று உற்சாகத்துடன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனத்துறையினர் வாகனத்தை காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷமாக துரத்திய வீடியோ இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
கூடலூரிலிருந்து நிலக்கோட்டை செல்லும் சாலையில் வனத்துறையினர் ரோந்து வாகனத்தில் சென்றபோது திடீரென அந்த வழியாக காட்டு யானை ஒன்று உலா வந்துள்ளது. இதனை கண்ட வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானையை விரட்ட முற்பட்ட போது திடீரென ஆக்ரோஷமடைந்த காட்டு யானை ரோந்து வாகனத்தை நோக்கி துரத்தியது. அப்போது வனத்துறையினர் சாதுரியமாக வாகனத்தை பின்னோக்கி நகர்த்தி நூழிழையில் உயிர் தப்பினர். மதுரையில் முகூர்த்த கால் நடும் கொட்டகை முகூர்த்தத்துடன் அழகர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி அழகர் கோவிலின் உபகோவிலான தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் 1000 பொன் சப்பரத்தில் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்கிட முகூர்த்த கால் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோயில் நுழைவு வாயிலில் நடப்பட்டது. தொடர்ந்து கள்ளழகர் மதுரை வரும்போது எழுந்தருளும் அனைத்து மண்டகப்படிகளிலும் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதனிடையே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1361 மது பாட்டில்களை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மத்தூர் பகுதியில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வேளாங்கண்ணி என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 1361 மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள வேளாங்கண்ணி, குபேந்திரன், யசோதா ஆகியோரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 304 வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பூத் வாரியாக வைக்கப்பட்டன. அதில் அனைத்து கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்கள், பிரதிநிதிகளின் முன்னிலையில் இயந்திரங்களில் பேட்டரி பொருத்துதல், சீல் வைத்தல், விவிபேட் இயந்திரங்களில் பேப்பர் ரோல் பொருத்துதல், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னம், பெயர் ஆகியவற்றை பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையொட்டி தேர்தல் அலுவலகத்தில் எல்லை பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.